ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மைசூர் அரண்மனைக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் இந்த அரண்மனையை பொறுமையா சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்படியே ஒரு சில முக்கியமான வரலாற்று தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். 125 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கிற இந்த அரண்மனைக்கு மொத்தம் 4 நுழைவாயில்கள் இருக்குதுங்க. 4 திசைகளிலும் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 4 நுழைவாயில்களுக்கும் கிழக்கில் ஜெயமார்த்தாண்டா, மேற்கில் வராகா, வடக்கில் ஜெயராமா மற்றும் தெற்கில் பலராமா அப்படின்னு தனித்தனி பெயரோட அழைக்கப்படுதுங்க. இதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜெய மார்த்தாண்டா, அதாவது கிழக்கு நுழைவாயில் தாங்க இந்த அரண்மனையோட பிரதான நுழைவாயில். இந்த நுழைவாயிலை ஃபேஸ் பண்ண மாதிரி, அதாவது கிழக்கு திசையை நோக்கி தாங்க இந்த அரண்மனை அமைஞ்சிருக்கு. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக மேற்கே அமைஞ்சிருக்கிற இந்த வராகா நுழைவாயில் வழியாக மட்டும்தாங்க பொதுமக்களை உள்ளே போக வர அலோவ் பண்ணுறாங்க. டிக்கெட் கவுண்டர் வெளியவே இருக்குங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்காக தான் இப்போ எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 10 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் கிடையாதுங்க. 10லிருந்து 18 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு 70 ரூபாயும், 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தலைக்கு 120 ரூபாயும் நுழைவு கட்டணமாக வசூல் பண்ணுறாங்கங்க. இந்த என்ட்ரன்ஸோட லெஃப்ட் சைட்லேயே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. பார்க்கிங் சார்ஜாக 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. அப்புறம் காலை 10 மணிலேருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் தாங்க பார்வையாளர்களை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நாம் இந்த நுழைவாயில் வழியாக தாங்க உள்ளே வந்திருக்கோம். நாம் உள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடில் இந்த ரெட் கலர் ஷெட்டுக்குள்ளே இருக்கிற செக்யூரிட்டி ஸ்கேனர் மூலமாக நாம் கையில் கொண்டு வந்திருக்கிற பேக்ஸ் அண்ட் லக்கேஜஸ் எல்லாம் தரோவாக செக் பண்ணிட்டு தாங்க உள்ளே அனுப்புகிறாங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போதே இவ்வளோ பிரமிப்பாக இருக்கக்கூடிய இந்த அரண்மனையை உள்ளே போய் இப்போ பார்க்கலாம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி நாம் போட்டிருக்கிற ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற ஸ்லிப்பர் ஸ்டாண்டில் ஒரு பேக் வாங்கி சேஃபாக வச்சுட்டு போகலாம். இதுக்கு அவங்க எதுவும் தனியாக சார்ஜ் பண்ணுறதில்ல. மெயின்டெனன்ஸ் ரீசன்ஸ்க்காக வெறும் கால்களில் தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸில் செக் பண்ண மாதிரியே இங்கேயும் நம்மளோட பேக்ஸ் அண்ட் லக்கேஜஸ் எல்லாமே செக்யூரிட்டி ஸ்கேனர் மூலமாக இன்னொரு தடவை தரோவாக செக் பண்ணி தாங்க அரண்மனைக்குள்ளே நம்மளை மேற்கொண்டு அலோவ் பண்ணுறாங்க. நாம் அரண்மனைக்குள்ளே என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட்ஸ் இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருக்காங்கங்க. நாம் வீக்கெண்டில் வந்திருக்கிறதால கூட்டம் அதிகமாக இருக்குது. வீக் டேஸில் வரும்போது கூட்டம் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்மளோட டிக்கெட்ஸ் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிற இந்த பீரங்கிகளை நாம் பார்க்கலாம்ங்க. டிக்கெட் செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை இந்த கிரில் கேட் வழியாக உள்ளே அனுப்புகிறாங்கங்க. நாம் உள்ளே வந்தனையும் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பெரிய பெரிய தூண்களும் ரொம்பவுமே நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வண்ணமயமான மேற்கூரையும் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவுமே பிரமிப்பாக இருக்குதுங்க. நாம் இந்த அரண்மனையை சுற்றி வரக்கூடிய வழிபாதை முழுவதும் பார்த்தோம்னா அழகான தூண்களால் வடிவமைச்சிருக்காங்க. நாம் பார்த்துட்ருக்கிற இந்த தூண்களோட கட்டமைப்பு, அப்புறம் சீலிங்கில் இருக்கிற கலர்ஃபுல்லான டிசைன்ஸ், இது எல்லாமே அச்சல வார்த்தை மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்பவுமே துல்லியமாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற செக்ஷன் டால்ஸ் பெவிலியன். மைசூர் அரண்மனையில் ரொம்பவுமே கோலாகலமாக 10 நாட்கள் கொண்டாடப்படுற தசரா விழாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில முக்கியமான சிலைகளை தாங்க இந்த செக்ஷனில் நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த சிலைகள் எல்லாமே இந்த ராஜ குடும்பத்தினருக்கு ஒரு சில முக்கியஸ்தர்களால் கிஃப்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. அங்கே முன்னாடி இருக்கிற இந்த கண்ணாடி சுவர் மேலே எதிரொலிக்கிற லைட் வெளிச்சத்தால் வீடியோவில் இந்த சிலைகள் கிளியராக விழலைங்க. பட் நேரில் பார்க்கும்போது ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அழகுங்க. இந்த ராஜவம்சத்தோட வீரத்தை பறைசாற்றும் விதத்தில் அவங்களால வேட்டையாடி வீழ்த்தப்பட்ட இந்த 2 பெரிய யானைகளின் தலைகளை இன்னைக்கு வரைக்கும் பதப்படுத்தி பாதுகாப்பாக இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செக்ஷன் ஒரு போர்ட்ரேட் கேலரி. அந்த காலகட்டத்தில் மைசூர் நகர வீதிகள் எப்படி இருந்தது, ராஜாக்கள் வீதி உலா வரும் காட்சிகள், தசரா போன்ற விழாக்களை பொதுமக்களோடு சேர்ந்து ராஜ குடும்பத்தினர் கொண்டாடிய விதங்கள், அப்புறம் அரண்மனைக்கு உள்ள நடக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள், இதை எல்லாமே ரொம்பவுமே தத்ரூபமா 3D பெயிண்டிங்ஸ் மூலமா இந்த செக்ஷன்ல காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் இந்த குதிரைகள், யானைகளோட அணிகலன்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன டிசைன்ஸை கூட ரொம்பவுமே துல்லியமான முறையில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி இந்த ஓவியங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு படை வீரர்களாகட்டும், அப்புறம் தெருக்கள்ல கூடியிருக்கிற பொதுமக்கள் கூட்டத்துல இருக்கிற குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், ஒவ்வொரு தனிமனித உருவத்தையும் ரொம்பவுமே நேர்த்தியா ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் மாதிரி நம்ம கண்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லும்போது, இந்த ஓவியங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கண்களும் இந்த ஓவியங்களுக்கு ஒரு உயிரோட்டத்தையே கொடுக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாதுங்க. இந்த ஓவியங்கள நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது, நீங்களும் கண்டிப்பா இத உணர்வீங்க. கூட்டம் அதிகமா இருந்ததால, எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா பெயிண்டிங்ஸையும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அப்படியே லைனா பாருங்க. Mine's tea. இந்த அரண்மனையில நடக்கக்கூடிய திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த இடத்துல தான் நடைபெறும்னு சொல்லப்படுதுங்க. சீலிங் ஹைட்டுக்கு வண்ணமயமான பெரிய பெரிய தூண்களோட இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அடுத்ததா நம்ம போயிட்டு இருக்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு போர்ட்ரேட் கேலரி தான். பட் இங்க வந்து இந்த ராஜவம்சத்தை சார்ந்தவங்களுடைய உருவப்படங்கள 3D ஓவியங்களா காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்க இருக்கிற அதிகப்படியான ஓவியங்கள் உலக புகழ்பெற்ற இந்திய ஓவியரான ராஜா ரவிவர்மன் அவங்களோட கைவண்ணத்தால தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்க. அடுத்ததா நாம வந்திருக்கிற இந்த செக்ஷன்ல பார்த்தோம்னா, இந்த ராஜ குடும்பத்தினரால பயன்படுத்தப்பட்ட நகைப்பெட்டிகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதுல மோஸ்ட்லி பார்த்தோம்னா, சந்தன மரத்தால செய்யப்பட்ட சந்தன பேழைகள், அப்புறம் முழுக்க முழுக்க வெள்ளியாலேயே உருவாக்கப்பட்ட நகைப்பெட்டிகளும் இருக்குங்க. இந்த அரண்மனைக்கு நடுவுல பார்த்தோம்னா, ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல தான் மல்யுத்த போட்டிகள் நடக்கும்னு சொல்லப்படுதுங்க. அடுத்ததா நாம வந்திருக்கிற இந்த செக்ஷன்ல பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க வெள்ளியால தயாரிக்கப்பட்டு, இந்த ராஜ குடும்பத்தினரால பயன்படுத்தப்பட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் தாங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சேர்ஸோட கால்கள பாருங்க. இந்த சேர்ல ஒரு ராஜா வந்து கம்பீரமா உட்காரும்போது, அவர காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் விதத்துல, சிங்கத்தோட 4 கால்கள் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இங்க இருக்கிற இந்த யானை தந்தங்களும் உண்மையானது தாங்க. அப்படியே மேலே இந்த ரூமோட சீலிங் பாருங்க. முழுக்க முழுக்க மரத்தாலேயே வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் ரொம்பவுமே நுட்பமான யுனிக் டிசைன்ஸோட இந்த ரூம் டோர்ஸ்க்கும் மேட்ச் ஆகிற விதத்தில் வடிவமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நாம் வந்திருக்கிற இந்த செக்ஷனில் பார்த்தோம்னா, அரண்மனையில் பயன்படுத்தப்பட்ட சாமி சிலைகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாரும் ரொம்பவுமே ஆவலோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்த விஷயம் இதுதாங்க. த கோல்டன் ஹவுடா. 85 கிலோ தங்கத்தால 750 கிலோ எடையோட உருவாக்கப்பட்ட இந்த அம்பாரி தாங்க.
ஒவ்வொரு வருஷமும் தசரா விழாவின் போது யானை மேல இந்த அம்பாரியில தாங்க ராஜாக்கள் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட நகரங்கள்ல ஊர்வலம் வந்திருக்காங்க. ஆனா மன்னராட்சி ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா சாமுண்டி தெய்வத்தின் சிலையை மட்டும் தாங்க இந்த அம்பாரியில வச்சு ஊர்வலமா கொண்டு செல்லப்படுதுங்க. இப்ப நாம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சீலிங் ஹைட் கொண்ட கண்ணாடிகளை ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸோட அங்கங்க வச்சிருக்காங்க. அதையும் நாம பார்த்துட்டு போலாம். Fly so high, I'm hypnotized. What's up is down, what's left is right. ஏற்கனவே சொன்ன மாதிரி சீலிங்கில் இருக்கிற இந்த கலர்ஃபுல்லான டிசைன்ஸையும் இந்த தூண்களையும் அப்படியே சேர்த்து பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஹாலை தான் பப்ளிக் தர்பார் ஹால்னு சொல்லப்படுதுங்க. இங்கே ஆப்போசிட்டில் ஒரு ரூமோட என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியுது. அந்த பக்கமும் நிறைய பேர் நிற்கிற மாதிரி இருக்குது. பட் நல்லா கவனித்து பார்க்கும்போது தான் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, நாம தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதுங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய கண்ணாடியை ஃப்ரேம் இல்லாமல் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த இடம் பார்த்தோம்னா இந்த அரண்மனையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பால்கனி. இங்கிருந்து பார்க்கும்போது இந்த அரண்மனையோட பிரதான கிழக்கு நுழைவாயிலான ஜெயமார்த்தாண்டா அண்ட் கார்டன் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இங்கே முன்னாடி இருக்கிற இந்த கிரவுண்டில் தான் அரசு விழாக்கள் மற்றும் இராணுவ அணிவகுப்பு போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுமாமாங்க. ஸோ இந்த பால்கனியோட கட்டமைப்பை பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி அமைச்சு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சீட்டிங் ஃபெசிலிட்டி தியேட்டர்ஸில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து அரச குடும்பத்தினர் மற்றும் முக்கிய அரசாங்க அதிகாரிகள் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்குற விதத்தில் வடிவமைச்சிருக்காங்கங்க. இந்த ஹாலை சுற்றியும் மேலே பால்கனியில் ஒரு ரோ ஃபுல்லாகவே பார்த்தோம்னா விண்டோஸ் வந்து ஸ்க்ரீன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா? அங்கிருந்து தான் இந்த ராஜ குடும்பத்தை சார்ந்த பெண்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்களாமாங்க. அதே மாதிரி இங்கே மேலே நடக்கிற நிகழ்ச்சிகளையும் பொதுமக்கள் கீழே இருந்தே பார்க்குற விதத்துலையும் வடிவமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நாம் வந்திருக்கிற இந்த இடம் தான் பிரைவேட் தர்பார் ஹால்னு சொல்லப்படுதுங்க. Central is the middle part. They will be discussed with only the family members. இந்த ராஜ குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய விவாதங்கள் இந்த இடத்துல தான் நடக்கும்னு சொல்லப்படுதுங்க. Painting, antique door, ivory doors and silver doors. இங்க இருக்கிற ஒரு அறையோட கதவு பாருங்க, முழுக்க முழுக்க வெள்ளியாலேயே உருவாக்கப்பட்டிருக்குங்க. இதுக்கு உள்ள ஒரு விநாயகர் சன்னதி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அரண்மனையை மரத்தால் மட்டுமே உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் அடிக்கடி தீ விபத்துகளும் ஏற்பட்டதாக சொல்லப்படுதுங்க. கடைசியில் 1897 பார்த்தோம்னா இளவரசி ஜெயலட்சுமணியோட திருமண விழாவில் தீப்பிடிச்சு இந்த அரண்மனை தரைமட்டமானதாகவும் சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா விஜயநகர அரசுக்கு கீழே ஒரு சிற்றரசராக இருந்த யதுவம்ச உடையார் அப்படிங்கிற ஒரு அரச குலத்தால் பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞரான ஹென்றி இர்வின் மூலமாக இந்த அரச குடும்பத்தோட பாரம்பரியத்தை பறைசாற்றுற விதத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அரண்மனையோட கட்டுமான பணிகளை 1897 ஆரம்பித்து 1912 41,47,913 ரூபாய் செலவில் கட்டி முடிச்சிருக்காங்கங்க. இந்த அரண்மனையில் மொத்தம் 175 அறைகள் உள்ளதாக சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு அறையோட கதவையும் விலை உயர்ந்த மரத்தால் ரொம்பவுமே யூனிக் டிசைன்ஸோட இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. எந்த ஒரு அறைக்குள்ளேயும் செல்றதுக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தூண்களால் அமைக்கப்பட்ட வழிபாதை வழியாக அப்படியே அரண்மனையை ஒரு ரவுண்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி இந்த அரண்மனையோட தரைதளம் மற்றும் முதல் தளத்துக்கு மட்டும்தான் பார்வையாளர்கள் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. அதற்கு மேலே உள்ள தளங்களில் 25% இடத்துல அலுவலகம் செயல்படுவதாகவும் 50% இடத்துல இன்னுமே இந்த ராஜ குடும்பத்தினர் இங்கே வசித்து வரதாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ நாம் இந்த அரண்மனையில் சுற்றி பார்த்தது வெறும் 25% தாங்க இருக்கும். பட் இதுக்கே நமக்கு மினிமம் 2 to 3 hours தேவைப்படுதுங்க.
இந்த அரண்மனையில் நாம் பார்த்த இந்த 25% இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னா, மீதி இருக்கிற இன்னும் 75% எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறதுக்கே உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்குங்க. இந்த அரண்மனையை முழுசாக சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதிச்சாலுமே 100% முழுசாக சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கூட பத்தாதுங்க. மாலை நேரங்களில் இந்த அரண்மனை இன்னும் வேற லெவலில் ஜொலிக்குமாமாங்க. ஆமாங்க, இந்த அரண்மனையோட வெளிப்புறச் சுவர் முற்றிலும் பொருத்தப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 1,00,000 பல்பு வெளிச்சத்தில் இந்த அரண்மனை முழுக்க தகன்னு தங்கம் மாதிரி மாலை நேரங்களில் மின்னுமாமாங்க. அரண்மனையை முழுசாக சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியில் வர இடத்துல தசரா விழாவின் போது யானைகளுக்கு அணிவிக்கக்கூடிய அணிகலன்களை காட்சிப்படுத்தியிருக்காங்கங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டால்ஸில் இந்த அரண்மனை சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் புக்ஸும் கிடைக்குதுங்க. பார்வையாளர்களுக்கு ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. நம்மளோட ஸ்லிப்பர்ஸை திரும்ப இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க. இன்னும் இந்த அரண்மனைக்கு வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு பெரிய பெரிய தோட்டங்கள், கோயில்கள் எல்லாம் கூட இருக்குதுங்க. இந்த அரண்மனைக்குள்ளே மொத்தம் 12 கோயில்கள் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரி இந்த அரண்மனையை சுற்றி ஒரு ரவுண்டு வர்றதுக்கு பேட்டரி கார்ஸ் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ரைட் போகும்போது இந்த அரண்மனையை சுற்றி உள்ள அந்த 4 நுழைவாயில்கள், பெரிய பெரிய கோயில்கள், தோட்டங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்குங்க. நாங்கள் இந்த ரைட் போகலை. ஸோ இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை. பட் எப்படியும் மினிமம் 100 ருபீஸாவது சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தோணுதுங்க. அப்புறம் இந்த அரண்மனைக்குள்ளே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தனியாக எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லைங்க. பட் கோயில்களுக்கு உள்ள ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க அனுமதி கிடையாதுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சரியான தகவல்களை நல்ல முறையில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.